புதுச்சேரியில் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த 11 வயது சிறுவனுக்கு சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மூலம் சிறுநீரகம் பொருத்தி தனியார் மருத்துவமனை சாதனை நிகழ்த்தியுள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த புகழ்பெற்ற சிறுநீரக அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முருகேசன், புதுச்சேரியை சேர்ந்த குருபிரசாத் என்ற 11 வயதான சிறுவன் சிறுநீரக செயலிழப்பால் புதுச்சேரி மூலக்குளத்தில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் என்ற தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். சிறுவனுக்கு 2 சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் சிறுவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். இந்த துயரத்திலிருந்து மகனை மீட்கும் வகையில் அவரது தாயார் ஒரு சிறுநீரகத்தை கொடுக்க முன்வந்தார் என்றும், அறுவை சிகிச்சை மூலம் ஒரு சிறுநீரகம் அகற்றப்பட்டு சிறுவனுக்கு பொருத்தி மருத்துவ குழுவினர் சாதனை படைத்துள்ளதாகவும், தற்பொழுது சிகிச்சை முடிந்து சிறுவனும் தாயாரும் நலமுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டார். மேலும் பேசிய டாக்டர் முருகேசன், ப்ளூ இந்தியா அறக்கட்டளை சார்பில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செயல்பட்டு வருகிறது. மேலும் மாநில மற்றும் மத்திய அரசு காப்பீட்டு திட்டங்களின் மூலமாகவும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். காரைக்கால் புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா தேர்பவனியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டத்தின் மையப்பகுதியான கொத்தளம் தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா 3 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு கொத்தளம் தெரு புனித சூசையப்பர் ஆலய ஆண்டு திருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அலங்கார தேர்பவனி இன்று நடைபெற்றது. தேர்பவனியை ஒட்டி சூசையப்பர் சொரூபம் சுமந்த மலர் மற்றும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தேரினை பங்கு தந்தை பால்ராஜ்குமார், இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம், துணை பங்கு தந்தை செல்வநாயகம் ஆகியோர் மந்திரித்து சிறப்பு திருப்பலி நடத்தினர். தொடர்ந்து காரைக்காலின் முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அருள் கன்னியர்கள், பாஜக புதுச்சேரி மற்றும் கேரள சிறுபான்மை அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் விக்டர் ராயப்பசாமி, கிராம நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கு கொண்டு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரியில் முன்விரோதம் காரணமாக இளைஞர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுவை லாஸ்பேட்டை கருவடிக்குப்பத்தை சேர்ந்தவர் ராஜன் என்ற பவில்ராஜ். இவர் நேற்றிரவு லாஸ்பேட்டை உழவர் சந்தை பூங்கா அருகில் பைக்கில் வந்து கொண்டிருந்தார். அப்பொழுது 3 பேர் கொண்ட கும்பல் அரிவாளுடன் அவரை வழிமறித்தது. இதனால் அவர் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு தப்பி ஓட முயன்றார். ஆனால் அந்த கும்பல் தப்பி ஓட விடாமல் சுற்றி வளைத்து சரமாரியாக வெட்டியது. இதில் தலை, முகம், கை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டு விழுந்தது. படுகாயமடைந்த அவர் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே இருந்தார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்தது தெரியவந்தது. அதே லாஸ்பேட்டை நெருப்புக்குழி பகுதியைச் சேர்ந்த சுல்லான் என்ற பழனிமுருகன், சிவா, கமலேஷ் ஆகியோரும் பவுல்ராஜிற்கும் இடையே முன்விரோதம் இருந்துள்ளது. சில நாட்கள் முன்பு பவுல்ராஜ் 3 பேரின் இருப்பிடத்திற்கே சென்று அடித்து உதைத்து அரிவாளை காட்டி மிரட்டியுள்ளார். அப்பொழுது தனது காலில் விழ வைத்து மன்னிப்பு கேட்க செய்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த மூவரும் சேர்ந்து பவுல்ராஜை வழிமறித்து அரிவாளால் வெட்டி கொலை செய்தது தெரியவந்தது. தலைமறைவான 3 பேரையும் போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 4 பேர் மோசடி கும்பலிடம் 3 லட்சம் ரூபாயை இழந்துள்ளனர். உப்பளத்தை சேர்ந்தவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடியே பகுதி நேர வேலையாக ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் பல்வேறு தவணைகளாக 2,44,000 முதலீடு செய்துள்ளார். அதன் மூலம் அந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை. அதன் பிறகே மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. சாரத்தை சேர்ந்தவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் வங்கி அதிகாரி போல் தங்களது கிரெடிட் கார்டு கடன் வரம்பை அதிகரிக்க உள்ளதாகவும் அதற்கான லிங்க் ஒன்றை உங்களுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். அதில் தங்களது விவரங்களை பதிவிட்டால் உடனடியாக கிரெடிட் கார்டு கடன் வரம்பு அதிகரிக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபர் அனுப்பிய லிங்கில் தனது கிரெடிட் கார்டின் அனைத்து விவரங்களையும் பதிவிட்டுள்ளார். அதன்பின் அவரது கார்டில் இருந்த 38,000 மர்ம நபர்கள் எடுத்துவிட்டனர். இதேபோல உப்பளத்தை சேர்ந்த பெண் 23,000 ரூபாயும், லாஸ்பேட்டை சேர்ந்த பெண் 2,000 ரூபாயும் என 4 பேர் மோசடி கும்பலுடன் 3,07,000 ரூபாயை இழந்துள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு நாளை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் 35வது ஆண்டு நினைவு நாள் நேற்று அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ராஜீவ்காந்தியின் திருவுருவ படத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர் மீனாட்சி சுந்தரம் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி, மாவட்ட துணை ஆட்சியர் பூஜா உள்ளிட்ட அரசுத்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் தேசபக்தி பாடல் பாடப்பட்டு மும்மத பிரார்த்தனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மத நல்லிணக்க உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதில் காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன், மாவட்ட இளைஞரணி தலைவர் ரஞ்சித் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் ராஜீவ்காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். வில்லியனூரில் ரயில்வே கேட்டின் தண்டவாள பகுதியை சரி செய்யும் பணிக்கு தோண்டிய பள்ளத்தில் வாகன ஓட்டிகள் விழுந்து வருவதால் தொகுதியின் எம்எல்ஏ தனது சொந்த செலவில் சாலையை சரி செய்யும் பணியை துவக்கி வைத்தார்.
ரயில்வே துறை சார்பில் ரயில்வே கேட் தண்டவாள பகுதியை மேம்படுத்தும் பணிக்காக கூடப்பாக்கம் சாலை, பெரம்பை சாலை, சுல்தான்பேட்டை சாலை மற்றும் முத்துப்பிள்ளைப்பாளையம் செல்லும் சாலை என வில்லியனூர் தொகுதியில் உள்ள ரயில்வே கேட் பகுதியில் சாலையை உடைத்து பெரிய அளவில் பள்ளம் எடுத்து ரயில்வே தண்டவாளங்களை மேம்படுத்தும் பணி கடந்த மாதம் நடந்து வருகிறது. இதனால் தார் சாலையை விட தண்டவாள பகுதி மேடாக மாறியது. ரயில்வே கேட் தண்டவாள பகுதியில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்கள் கடந்து செல்ல முடியாமல் சிரமப்பட்டு வழுக்கி விழுந்து வாரி வருகின்றன. மேலும் பொருட்களை ஏற்றி வரும் டாடா ஏசி உள்ளிட்ட சிறிய வேன்கள் லோடு ஏற்றிக் கொண்டு வரும்பொழுது தண்டவாள பகுதியை தாண்ட முடியாமல் பெரும் சிரமப்படுகின்றன. ரயில்வே துறையினர் இதுவரையில் சாலையை சரி செய்து கொடுக்கவில்லை. பொதுமக்கள் நலன் கருதி ரவிக்குமார் எம்எல்ஏ தனது சொந்த செலவில் வில்லியனூர் தொகுதியில் உள்ள 4 ரயில்வே கேட் பகுதியில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியை துவக்கி வைத்தார். எம்எல்ஏவின் இந்த பணியை பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரியில் 7 மையங்களில் நடக்கும் சிவில் சர்வீஸ் தேர்வினை 2239 தேர்வர்கள் எழுதவுள்ளனர். இந்திய பணியாளர் தேர்வாணையம் சிவில் சர்வீஸ் முதன்மை தேர்வு நாளை மறுநாள் 24ஆம் தேதி 2 அமர்வுகளாக நாடு முழுவதும் நடக்கவுள்ளது. புதுச்சேரியை ஒரு தேர்வு மையமாக யுபிஎஸ்சி தேர்ந்தெடுத்துள்ள நிலையில் இதற்கான அனைத்து விரிவான ஏற்பாடுகளையும் புதுச்சேரி அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை செய்துள்ளது. இத்தேர்வை புதுச்சேரி மையத்தில் எழுத 2239 பேர் விண்ணப்பித்துள்ளனர். புதுச்சேரியில் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப்பள்ளி, தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வள்ளலார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி, பாத்திமா மேல்நிலைப்பள்ளி, காஞ்சிமா முனிவர் முதுநிலை பட்டப்படிப்பு மற்றும் ஆராய்ச்சி மையம், பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி உள்ளிட்ட 7 மையங்களில் இந்த தேர்வு நடக்கிறது. சிறப்பு பேருந்து வசதி தேர்வர்களின் வசதிக்காக தேர்வு நாளன்று காலை 8 மணிக்கு ராஜீவ்காந்தி ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்திலிருந்து தேர்வு மையங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. அதேபோல தேர்வு முடிந்த பிறகு மாலை 5 மணிக்கு அனைத்து தேர்வு மையங்களில் இருந்தும் தேர்வர்கள் திரும்ப செல்ல சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுப்பியா சுபிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரியில் கின்னஸ் உலக சாதனை ஓட்டப்பந்தய வீராங்கனை சுப்பியா சுபிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கல்லூரி நிறுவன தலைவர் டாக்டர் ஜெகத் ரட்சகன், பாரத் கல்வி குழும தலைவர் டாக்டர் சந்தீப் ஆனந்த், மேலாண் இயக்குநர் டாக்டர் ஸ்வேதா சந்தீப் ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி லட்சுமி நாராயணா மருத்துவக் கல்லூரி மற்றும் பாரத் பல்கலைக்கழகம் இணைந்து இப்பாராட்டு விழாவை நடத்தினர். விழாவில் கலந்து கொண்ட சுப்பியா சுபிக்கும் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் கல்லூரி மைதானத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து சிறு மாரத்தான் ஓடி அவர்களை உற்சாகப்படுத்தினார். பின்னர் நடைபெற்ற பாராட்டு விழாவில் கல்லூரியின் டீன் டாக்டர் ஜெயலட்சுமி, அகாடமிக் டீன் பாலகுருநாதன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவின் இறுதியில் சுப்பியா சுபிக்கு குறித்த காணொலி ஒளிபரப்பப்பட்டது. மாணவர்களின் கேள்விக்கு பதிலளித்து அவர்களை ஊக்கப்படுத்தினார். பெரம்பை அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் மற்றும் செடல் திருவிழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. புதுச்சேரி அடுத்த பெரம்பை கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்றது. கிராம மக்களின் பாரம்பரியத்தை, கலாச்சாரத்தை பறைசாற்றும் வகையில் ஆண்டுதோறும் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் காலையில் ஸ்ரீ ஏழை மாரியம்மனுக்கு வெகு சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து மதியம் அம்மனுக்கு கூழ்வார்த்தல் வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். மாலை 4:30 மணிக்கு மேல் செடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் கிராம மக்கள் மற்றும் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு செடல் தரித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சோலைநகர் தெற்கு பகுதியில் 50 படகுகளில் ரேடார் கருவி பொருத்தும் பணியை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதியில் ஆயிரக்கணக்கான மீனவ சமுதாய மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு மாநிலத்தின் வருவாயை பெருக்கி வருகின்றனர். மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் பொழுது நடுக்கடலில் அவர்கள் எதிர்பாராத இடர்பாடுகளை சந்திக்க நேரிடுகிறது. மோட்டார் பழுது, தகவல் தொடர்பு துண்டிப்பு போன்றவற்றால் சிரமப்படுகின்றனர். இதை அறிந்த முத்தியால்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் மீனவ சமுதாய மக்களின் சிரமமின்றி மீன்பிடி தொழிலை மேற்கொள்ளவும், இடர்பாடான ஆபத்தான பேரிடர் காலத்தில் அவர்களை உடனடியாக கண்டறிந்து மீட்கவும் நவீன தொழில்நுட்ப யுக்திகளை பயன்படுத்த ஆலோசனை நடத்தி நடவடிக்கை எடுத்தனர். இதன் பேரில் முத்தியால்பேட்டை தொகுதியை சேர்ந்த மீனவ சமுதாய மக்களின் சிறிய ரக ஃபைபர் படகுகளில் ரேடார் கருவி பொருத்த வையாபுரி மணிகண்டன் எம்எல்ஏ ஏற்பாடு செய்தார். முதற்கட்டமாக முத்தியால்பேட்டை தொகுதி சோலைநகர் தெற்கு பகுதியில் 50 படகுகளில் ரேடார் கருவி பொருத்தப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் மீன்வளம் மற்றும் மீனவ நலத்துறை அதிகாரிகள், சோலைநகர் தெற்கு பஞ்சாயத்தார், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேதராப்பட்டில் எழுந்தருளிருக்கும் ஸ்ரீ அருள்மிகு செங்கழனி ரம்மன் கோவிலில் பார்சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. சேதராப்பட்டு கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ செங்கழனி ரம்மன் ஆலய திருவிழாவானது 18ஆம் தேதி தொடங்கி 27ஆம் தேதி வரை 10 நாட்கள் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக இன்று வெள்ளிக்கிழமை அன்று அபிஷேக ஆராதனை மற்றும் கூழ்குடம் கோவிலுக்கு வருதல், அம்மனுக்கு கூழ்வார்த்தல், தீப ஆராதனை, சுவாமி வீதி உலா, நடுத்தருவில் கும்பம் கொடுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர்.
திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு அடியார் 4 புஷ்ப பல்லாக்கு வீதி உலா நடைபெற்றது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் உள்ள உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பானேஸ்வர சுவாமி தேவஸ்தானம் ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. இந்த நிலையில் பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான அடியார்கள் 4 புஷ்ப பல்லாக்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் புஷ்ப பல்லாக்கு உற்சவத்தில் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், மாணிக்கவாசகர் மற்றும் சுந்தரமூர்த்தி ஆகிய அடியார்கள் 4 மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூரில் நடந்த காச நோய்க்கான மருத்துவ முகாமினை சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு காசநோய் பொது மருத்துவமனை சார்பில் காசநோய் மருத்துவ முகாம் மற்றும் ரத்த பரிசோதனை முகாம் வில்லியனூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கலந்து கொண்டு காசநோய்க்கான மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். மேலும் இம்முகாமில் நீரிழிவு நோய், ரத்த அழுத்தம் உள்ளிட்ட ரத்த பரிசோதனைகள் நடைபெற்றது. இதில் இப்பகுதியை சேர்ந்த நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று பரிசோதனை செய்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் பாமகள் கவிதை, பூங்குழலி, காசநோய் மேற்பார்வையாளர் ஞானசெல்வி, ஆய்வாளர் சுதா, செவிலியர் வயோலா மற்றும் ஆஷா பணியாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் எரிபொருள் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு புதுவை அரசு வேண்டுகோள் விடுத்துள்ளது. புதுவை கூடுதல் கலெக்டர் சுதாகர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சர்வதேச அளவிலான எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் பொருளாதார சூழலை கருத்தில் கொண்டு எரிபொருள் சிக்கனத்தை ஊக்குவிக்கும் வகையில் பிரதமர் வேண்டுகோளுக்கு இணங்க புதுவை அரசு பல்வேறு எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எரிபொருள் சிக்கன நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக அரசியல் மற்றும் பொது நிகழ்ச்சிகளின் போது வாகன பேரணிகள், வாகன ஊர்வலங்கள் மற்றும் பெரிய அளவிலான வாகன அணிவகுப்புகளை தவிர்க்க அரசியல் அமைப்புகளும் பொதுமக்களும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் அலங்கார மின் விளக்குகள், பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் டீசல் ஜெனரேட்டர் பயன்பாட்டை இயன்றவரை குறைத்துக் கொள்ள கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். அனைத்து அரசியல் அமைப்புகளும் பொதுமக்களும் எளிமையான, ஆடம்பரமற்ற மற்றும் சிறிய அளவிலான கூட்டங்களை நடத்துதல் மற்றும் பொது போக்குவரத்திற்கான பேருந்து மற்றும் ரயில் பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலம் அரசின் எரிபொருள் சிக்கன நடவடிக்கை ஆதரவளிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. காங்கிரஸ் படுதோல்வி குறித்து ஆராய அகில இந்திய செயலாளர் சூரஜ் ஹெக்டே தலைமையிலான குழு புதுவைக்கு வரவுள்ளது. புதுவை காங்கிரசின் கோட்டையாக இருந்தது. சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாக புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி நடந்துள்ளது. தமிழகத்தில் ஆட்சியில் இல்லாத போதும் புதுவையில் காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றி வந்தது. இத்தகைய சூழலில் 2 கடந்த சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வி அடைந்துள்ளது. இது கட்சி தலைமைக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் காங்கிரஸ் படுதோல்வி குறித்து ஆராய அகில இந்திய செயலாளர் சூரஜ் ஹெக்டே தலைமையில் ஒரு குழுவை புதுவைக்கு அனுப்புகின்றனர். இந்த குழு வரும் திங்கட்கிழமை புதுவைக்கு வருகின்றனர். அவர்கள் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து தோல்விக்கான காரணம் குறித்து கேட்டறிகின்றனர். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை சுட்டுக் கொள்வேன் என கூறிய இலங்கை எம்பி ராமநாதன் அர்ஜுனின் உருவப்படத்தை செருப்பால் அடித்து தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனன் என்பவர் சுட்டுக் கொள்வேன் என பேசியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கம் இலங்கை எம்பி கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சதுக்கம் அருகே நடைபெற்றது. தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய பேரியக்க துணை பொதுச் செயலாளர் அருணபாரதி, மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலாளர் ஜெகநாதன், நாம் தமிழர் கட்சி ரமேஷ் உட்பட தமிழ் அமைப்பினர் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ராமநாதன் அர்ஜுனனை உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் பிடித்தும் தங்களது கண்டனத்தை தெரிவித்தனர்.